அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். மல்லி 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 மல்லி. ஐயோ ஐயோ ரொம்ப வலிக்குதே. என்னங்க எப்ப முடிச்சீங்க? என்ன கூப்பிட்டீங்களா? கூப்பிட்டுருக்கலாம்ல. மல்லி தண்ணி கொஞ்சம் கூட. ஐயோ போதும் போதும் போதுங்க போதும். சாப்பிடணும்ல. சாப்பிடலனா இவ்வளவு நேரம் சாப்பிடாம இருந்ததுக்கு நைட்டெல்லாம் தூக்கம் வராம கஷ்டப்படுவீங்க. மல்லி சாப்பாடுலாம் வேணாம் மல்லி, தூக்கம் வருது, தூங்குறேன். ஐயோ ஏங்க உட்காருங்க. மாத்திரை எல்லாம் போட வேண்டியது இருக்கு. எதுக்கு அதெல்லாம்? எனக்கு ஒன்றும் இல்லை. சும்மா இருங்க. ஒன்னும் இல்லாம இப்படி சோர்ந்து படுப்பீங்களா? அப்படிப்பட்ட ஆளா நீங்க? சரி மாத்திரை கொடு. சாப்பிடாம எப்படி மாத்திரை போடுறது? இந்தாங்க, வாய் திறங்க. வாய் திறங்கன்னு சொன்னேன். இல்ல வேணாம் வேணாம் மல்லி. ஆமா மணி என்ன? 10 தாண்டிருச்சு. ஐயோ நான் வேலைக்கு போகணும், கவனிக்காம தூங்கி இருக்கேன். ஏங்க நைட்டு 10 மணிங்க. சாப்பிட ஊட்டி விடுறேன். 2 வாய் மட்டும் வாங்கிட்டு மாத்திரை போட்டு தூங்குங்க, எல்லாம் சரியாயிடும். இந்தாங்க. இந்தாங்க. ஏங்க ஒரு வாய்ங்க சாப்பிடுங்க. எனக்கு போதும். ஏங்க இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க. ஏங்க படுத்துக்கங்க. என்னது? என்னங்க சொல்றீங்க? எப்போங்க? எப்படி? ஐயோ
ரொம்பவா? சரி சரி சரி, நீங்க அங்க பாருங்க, நான் இப்ப கிளம்பி வரேன். நான் உடனே வரேங்க, நீங்க அங்க கவனிங்க. நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க இருப்பேன், நீங்க பாத்துக்கங்க. அக்கா. விஜய், நீ தூங்கிட்டு தானே இருந்த, அதுக்குள்ள என்னாச்சு? நீ போய் ரெஸ்ட் எடுப்போ. அக்கா என்ன விடுக்கா, இந்த நேரத்துல போன்ல யாரு? உடனே வரேன்னு சொல்ற, ஏதாச்சும் ப்ராப்ளமா? அது வந்து அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ போ, நான் பாத்துக்கிறேன். நீ இப்ப ரெஸ்ட் எடு. நீ டேப்லெட்லாம் வேற போட்டிருக்க, நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் டாக்டர் வேற சொல்லியிருக்காரு. நான் மல்லி கிட்ட சொல்லிட்டு தானே வந்தேன், எதுக்கு உன்னை எந்திரிக்க விட்டா? மல்லி மல்லி மல்லி. அக்கா ஒரு நிமிஷம், அவ ரெஸ்ட் எடுக்க தான் சொன்னா. நான் தான் அவ சொல்ல கேட்காம எந்திரிச்சு வந்தேன். நீ ஃபைல் பார்த்துட்டு இருக்கிறதா தான் அவ சொன்னா. அதை விடு, என்னாச்சு? இல்ல விஜய், அத உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சரி விடு, நீ போய் படு, எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். அக்கா ப்ளீஸ், நீ இவ்வளவு பதட்டமா பேசுற, நான் எப்படி போய் தூங்க முடியும்? தூக்கம் வருமா? அதுக்கு இல்ல விஜய், அது நம்ம நாவலூர் குடவுன் இருக்குல்ல, ஆமா, அது ஃபயர் ஆயிடுச்சா விஜய். அக்கா என்னக்கா சொல்ற? ஆமா, நம்ம குடவுனுக்கு சவுத் சைடுல ஒரு ஸ்கிராப் குடவுன் இருந்துச்சுல்ல, ஆமா, அங்கிருந்து ஃபயர் ஆகி நம்ம குடவுனும் பத்திக்குச்சுடா. எனக்கு இப்போ டைம் இல்ல, நான் கிளம்புறேன் விஜய். அக்கா நீ போறியா? நானும் வரேன், நம்ம சேர்ந்தே போலாம். இல்ல விஜய், நீ அலைய கூடாதுன்னு தான் டாக்டர் சொல்லிருக்காங்க. நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். அதுக்காக நைட்டு தனியா போறியா? என்ன பேசுற விஜய் நீ? சென்னையில நைட்டு தனியா போறதுல என்ன பிரச்சனை? நான் கார்ல தானே போறேன், போயிட்டு வர போறேன். ஓ இல்லக்கா, அப்படிலாம் விட முடியாது, நானும் வரேன். ஏய், நான் சொல்றத கொஞ்சம். எங்க போறீங்க? ஏய், உன்கிட்ட நான் என்ன சொல்லிட்டு வந்தேன்? ஒழுங்கா இவனை கூட்டிட்டு போய் படுக்க வை. போ விஜய், நீ போ. நான் போய் பார்த்துட்டு உனக்கு என்னங்கறத அப்டேட் பண்றேன். நீ எதுக்குமே ஸ்ட்ரெஸ் ஆகாத, ரெஸ்ட் எடு, நீ போ. அக்கா இது பார்த்துட்டு வர்ற விஷயம் இல்லக்கா, உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். என்ன காரணம் நம்ம கண்டுபிடிச்சாகணும். அந்த ஸ்கிராப்பை வைக்கிறப்பவே நான் அவங்கள வார்ன் பண்ணேன். ஒரு மெயின்டெனன்ஸும் கிடையாதுக்கா. அவங்களால பாரு, நாம இப்ப அவஸ்தைப்பட வேண்டியதா இருக்கு. வாக்கா, முதல்ல ஸ்டேஷனுக்கு போயிட்டு அப்புறம் சைட்டுக்கு போவோம். எதுக்கு நீ அவசரப்படுற? நான் முதல்ல போய் பார்க்கறேன். என்ன நடந்துச்சுன்னு பார்த்ததுக்கு அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஏதோ ஒருவேளை சின்ன ஆக்சிடென்ட்டா இருந்தா அதே எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் அது தானே நம்ம பெருசு பண்ணணும். இல்லக்கா, சின்னதா இருக்கோ பெருசா இருக்கோ, நாம கம்ப்ளைண்ட் கண்டிப்பா கொடுத்தாகணும். நாளைக்கு பிரச்சனை பெருசா போயிடலாம், அதுக்கு விட்டுறக்கூடாதுக்கா. இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு கண்டிப்பா தெரிஞ்சாகணும். எல்லாம் ஓகே தான் விஜய். முதல்ல சைட்டை போய் பார்க்கறேனே, அப்புறமா கம்ப்ளைண்ட் பண்ணலாம் தானே சொல்றேன். புரிஞ்சுக்கோ. ஒருவேளை போலீஸ் கேள்வி கேட்டாங்கன்னா என்ன நடந்தது நமக்கு டீடைல்ஸ் தெரிஞ்சிருக்கணும்ல. முதல்ல செக்யூரிட்டி கிட்ட வீடியோஸும் போட்டோஸும் எடுத்து அனுப்ப சொல்லுங்க, அதை வச்சு ஸ்டேஷனுக்கு போலாம். டேய், அங்க ஃபயர் கண்ட்ரோல் பண்ற வேலையை பாப்பாங்களா இல்ல உனக்கு போட்டோ கிளிக் பண்ணி எடுத்து அனுப்புவாங்களா? என்ன பேசிட்டு இருக்க விஜய் நீ? மேடம், அவர் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? போலீஸ் மூலமா போனா பிரச்சனை என்னன்னு அவங்களே விசாரிப்பாங்க. அவரை கூட்டிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. அறவேக்காடு, எனக்கு நீ ஆர்டர் போடுறியா? கம்பெனி பத்தில உனக்கு என்ன தெரியும்? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. தேவையில்லாததுல இந்த மாதிரி மூக்கு நுழைக்காத. எதை எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும். அக்கா, அவளும் நான் பேசுறது சரின்னு நினைச்சு சொல்றா. ஸ்டேஷன் போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் விஜய்? ஏன் எனக்கு போக தெரியாதா? ஃபயர் சேஃப்டி மெக்கானிசம்லாம் அப்படியே விட்டுருக்கோம். சுத்தமா மெயின்டெனன்ஸே பண்ணல. அதெல்லாம் உனக்கு தெரியுமா? கடைசியா சர்வீஸ் பண்ணி 4 இயர்ஸ் ஆகுது. இப்ப போய் நான் ஸ்டேஷன்ல நின்னா என்ன ஆகும்? நம்ம தலையில நாமளே மண்ணாலி போட்டுக்கிட்ட கதை தான். என்னடா ஃபயர் சேஃப்டி மெக்கானிசம்லாம் ஒர்க் ஆகலையே, உன் எம்ப்ளாயிஸ்க்கு என்ன சேஃப்டி கொடுத்தன்னு நாளைக்கு நம்ம தலையை போட்டு உருட்டுவாங்க. பரவாயில்லையா உனக்கு இதெல்லாம்? அதான் நான் சொல்றேன்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ விடு. மல்லி, அவனை கூட்டிட்டு போய் படுக்க வை. விஜய், டோன்ட் வரி. அக்கா போய் பார்த்துட்டு உனக்கு எல்லாத்தையும் அப்டேட் பண்றேன், சரியா? சரிக்கா, நான் கிளம்புறேன்.
உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.